திரு ஸ்டாலின் தலைமையிலே இருக்கின்ற அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு அண்மையிலே ஒரு கருத்தை தெரிவித்தார். ஆடியோ மூலியமா ஒரு கருத்தை தெரிவித்தார். அதில் அவர் குறிப்பிட்டது 30,000 கோடியை வைத்துக் கொண்டு திரு சபரீசனும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்வது என்று திண்டாடி கொண்டிருக்கின்ற செய்தியை வெளியிட்டாங்க. திரு சபரீஸ்வரன் திரு ஸ்டாலினுடைய மருமகன், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரு ஸ்டாலினுடைய மகன். 2 பேருடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு நிதியமைச்சர், திமுக அமைச்சர் வெளியிட்ட நிதியமைச்சர் குறிப்பிடுகின்றார். 30,000 கோடி ஊழல், 2 ஆண்டு காலமாக ஊழல் செய்து சம்பாதித்து அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டு செய்தியை வெளியிட்டவர் நிதியமைச்சர். அந்த பணத்தை தான் இன்றைக்கு முதலீடு செய்ய துபாய்க்கு போனாரு, இன்றைக்கு ஸ்பெயினுக்கு போயிருக்கார். முதலீடு ஈர்க்க போகல, முதலீடு செய்ய போயிருக்கிறார். அப்படிதான் மக்கள் பேசிக்கிறாங்க. எங்களுக்கு கிடைத்த செய்தி அதுதான். உடனே இங்க இருக்கிற அமைச்சர் சொல்றார், நீங்கள் தானே வெளிநாட்டுக்கு போனீங்க, நான் வந்து வெளிநாட்டுக்கு போனேன், தொழில உண்மையா முதலீட்டை ஈர்த்து வந்தேன். நீங்க அப்படி இல்லையே, உங்களுடைய நிதி அமைச்சர் தானே சொன்னாரு 30,000 கோடி ஊழல் செய்து சம்பாரிச்சு பணத்தை வைத்து என்ன செய்வது என்று தெரியாம திரு சபரீசனும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திண்டாடி கொடுக்கிற செய்தியை உங்களுடைய அமைச்சர் தான் சொன்னாரு. அப்படி 30,000 கோடியை அங்கங்க முதலீடு செய்வதற்கு தான் துபாய் போறீங்க, ஸ்பெயின் போறீங்க. ஏன் இப்ப அண்மையில் தானே தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடந்தது, அந்த மாநாட்டிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம்ல. அந்த தொழில் முதலீட்டாளர் மாநாட்டம் முடிஞ்சு 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு போறீங்களா? ஸ்பெயின்ல என்ன தொழில் முதலீட்டு இருக்கிறீங்க? யாரு? பெருந்துறையில் இருக்கிறவரு அங்க போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போறாரு. எங்க ஈரோட்டுக்கு பக்கத்தில் பெருந்துறை இருக்குது, அங்க இருக்கிற தொழிலதிபர் போய் ஸ்பெயின்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாரு. எப்படி வேடிக்கை பார்க்கணும். கிராமத்தில் சொல்லுவாங்க, கேட்கணும் கேணைனா இருந்து எறும்பு ஏறாப்பெல்லாம் ஓட்டணும். அது மாதிரி நம்ம எல்லாம் எப்படின்னு நீங்க அதை சொல்லக்கூடாது. நான் இந்த பதவியில் இருக்கிறதுனால அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஸ்பெயினே பொருளாதாரத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்குது, அங்க போய் எங்க தொழில் முதலீட்டு மாநாட்டம் நடத்த போறீங்க? அது மட்டும் இல்ல, இந்த 2 ஆண்டுக்கு முந்தி தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துவதாக சொல்லி ஒரு மாநாட்டம் நடத்தினார் ஸ்டாலின். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. நான் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக பேட்டி கொடுக்கும்போது சரி, இல்லது அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டேன். 2 ஆண்டுக்கு முன்பு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டு சென்னையில் நடத்தினீங்களே, அதை வெள்ளை அறிக்கை கொடுங்க. எத்தனை தொழில் வந்திருக்குது, என்னென்ன முடிஞ்சிருக்குது, எத்தனை தொழில் அதிபர்கள் வந்து தொழில் எவ்வளவு ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு பணி நடந்திருக்குது, எத்தனை தொழிற்சாலைகள் முடிவுற்று துவக்கப்பட்டிருக்குது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, எப்படின்னு வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்றைய ஆட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிட்டாரு. இன்றைக்கு எல்லா கலெக்டரும் கிராமத்தில் போய் காலையில் 9 மணி இருந்து அடுத்த நாள் காலையில் 9 மணி வரை தங்கியிருந்து அங்க இருக்கிற மக்களை பார்த்து மனு வாங்கி குறைகளை தீர்க்க வேணுமா. உங்களை தேடி உங்கள் ஊரில் பேர் அழகா இருக்குது, இதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி, நாம கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி இவர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அம்மா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அம்மா இருக்கின்ற பொழுது தூக்கணும். ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு நகரமா சென்று மக்களிடத்தில் மனுக்களை வாங்கி அந்த இடத்திலேயே தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கலெக்டர் தான் அனுப்பிச்சிருக்காரு, அமைச்சர் எல்லாம் அனுப்பல. அமைச்சர் மேல நம்பிக்கை இல்ல, இது அரசாங்கத்திற்கு அமைச்சர் மீது நம்பிக்கை இல்ல. கலெக்டர் போய் இன்றைக்கு அந்தந்த கிராமத்தில் தங்கி அங்க இருக்கிற மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகளை போக்குறாங்களாம். இப்படித்தான் அதிமுக நான் முதலமைச்சர் இருந்த போது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் எல்லா பகுதிக்கும் போனாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் போனாரு, உதயநிதி ஸ்டாலின் போனாரு, அவருடைய அமைச்சர்கள்லாம் போனாங்க, அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது போய் ஒரு திட்டம் பார்த்து தேர்ந்தெடுத்து ஜமக்காலத்தை போட்டு மக்களிடத்தை குறை கேட்டாங்க. உங்க பகுதியில் என்ன குறை இருக்குது, நீங்க எழுதி கொடுங்க, இங்க பொட்டி வச்சிருக்கிறோம், அந்த பொட்டியில போடுங்க, நான் பூட்டி பத்திரமா கொண்டு வச்சு ஆட்சி வந்த பிறகு அந்த பூட்டை திறந்து அதில் இருக்கிற மனுக்களை வாங்கி படிச்சு பார்த்து தீர்வு சொன்னார்.
ஆட்சிக்கு வந்தாங்க, சாவி தொலைஞ்சு போச்சு, பூட்டை திறக்க முடியல. சாவி தொலைஞ்சு போச்சு, பூட்டை திறக்க முடியல. அந்த மனுல என்னாச்சு? எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள். இவர்களை போல எவரும் மக்களை ஏமாற்ற முடியாது. அப்படி மக்களை ஏமாற்றி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு மேல ஒன்று சொன்னார், உங்கள் மனுவுக்கு தீர்வு காணவிட்டால் நேரடியாக கோட்டைக்கு வாங்க, என்னுடைய கதவு திறந்தே இருக்கும், நேராக என்னை வந்து பார்க்கலான்னு. எத்தனை பேர் உங்களை வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க? எம்எல்ஏவே பார்க்க முடியல, திமுக எம்எல்ஏவே பார்க்க முடியல. அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. அதோட திமுக தேர்தல் அறிக்கை 520 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதுல 1-2 மட்டும் நிறைவேற்றிட்டு இப்போ இருக்கிற முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் குறிப்பிடுகிறார், அதனுடைய திமுக அமைச்சர் குறிப்பிடுறாங்க, திமுக தலைவர் குறிப்பிடுறாங்க. 98% நிறைவேற்றப்பட்டதாம். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதுல 98% நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய்ய சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர். என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வருவதற்கு முன் தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க? அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்க வேணும்ல. சொன்னது நீங்க, அறிக்கை விட்டது நீங்க, அதன்படி நடந்து கொள்ள வேணும்ல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேணும்ல. இல்ல, ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவர்களுக்கு, தகுதியான குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுமா? அப்படியே அந்தர்பல்ட். இரண்டாவது, நகர பேருந்துகள் மகளிருக்கு கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. பிறகு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாடியும் பின்னாடியும் பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பேருந்தில் ஏறினா தான் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மற்ற பேருந்தில், நகர பேருந்தில் ஏறினா கட்டணம் செலுத்த வேணும். அது ஒரு வழித்தடத்தில் 4 பேருந்து இயக்கிட்டு இருந்தா ஒரு பேருந்து தான் இந்த முன்னாடியும் பின்னாடியும் பிங்க் கலர் அடிச்சு விட்டுருக்கிறாங்க. ஆக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சியில் வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒரு நிலைப்பாடு. இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக ஆட்சி தான், திராவிட ஆட்சி.